Hello நண்பா, வெல்கம் டு சேனல். இது நம்ம சேனல்ல Realme C65 5G மொபைல் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல புது ப்ராசஸரோட Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் ஒரு 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட்ல அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்டார்டிங் பேஸ் வெறும் ஒரு 10,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த போனை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ண போறோம். இந்த மொபைல் என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர், டிஸ்பிளே எல்லாம் எப்படி இருக்கு, பேட்டரியோட பேக்கப் எல்லாம் எப்படி இருக்கு, கேமரா செக்மெண்ட் எப்படி இருக்கு, அதை தவிர்த்து பாக்ஸ்க்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு டீடைலா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதான் Realme C65 5G பாக்ஸ். ஒரு yellow கலர் ஸ்ட்ரக்சர்ல முன்னாடி கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணோனே நம்ம கையில yellow கலர் பாக்ஸ், அதுக்குள்ள சிம் யூசர் கேரண்ட் வாரண்டி புக், சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம கையில மொபைல் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு ஒரு 15 வாட் சார்ஜர், டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். Realme C65 இந்த மொபைல் Flipkartல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க, 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 464GB வேரியன்ட் ஒரு 10,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு 120GB வேரியன்ட் ஒரு 11,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. அண்ட் ஹையர் வேரியண்டா 120GB வேரியன்ட் ஒரு 12,500 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட முதல் டிசைன் பேட்டர் பார்ப்போம். இங்க டிசைன் பேட்டர் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 12 சீரிஸோட அப்படியே டிசைன் பேட்டர் டிட்டோவா எடுத்துட்டு வந்திருக்காங்க. பின்னாடி உங்களுக்கு பிளாஸ்டிக் பாடி பில்ட் பிளைனான கிளிட்டரிங்கான ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு பெரிய ரிங்ஸ் உள்ள 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் உள்ளுக்குள்ள ஃபிளாஷோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு அருமையான ரிங்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கேமரா அரேஞ்ச்மெண்ட் அண்ட் நல்ல கிளிட்டரிங் ஃபுல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது ஒரு டிசைன் ஃபேக்டர் பொறுத்தளவு. ஃப்ரேமும் பிளாஸ்டிக் தான். ஒன்ஸ்கோல் டிஸ்பிளேயோட ஃபிளாட்டான டிஸ்பிளே இந்த வட்டம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. ஸோ ஓவரால் இந்த வட்டம் ரெகுலரா பார்த்த பழகிய டிசைன் ஃபேக்டர் தான் இந்த வட்டமும் Realme C65ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லில இந்த வட்டம் டிசைன் ஃபேக்டர்ல இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்க சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது ஒரு 6.67 இன்ச் ஒரு HD பிளஸ் ஒரு IPS LCD டிஸ்பிளே ஒரு பஞ்ச் கோல் டிஸ்பிளேயோட பிளாட்டான டிஸ்பிளே 120 ரெஃப்ரெஷ் ரேட் 500 நிட் பிரைட்டனான இங்க டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்குங்க. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் ஓவரால் குட். இந்த பிரேசிங் செக்மெண்ட்டுக்கு நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஓவரால் எந்த ஒரு OT டேப்ல எந்த ஒரு HDR வீடியோஸ் பார்க்கறாகட்டும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் குட். குறை சொல்லிக்கிற மாதிரி இங்க டிஸ்பிளே பிகே ஆகுதுன்னே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல வந்தது இந்த போனுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் இருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் ஒரு 190 கிராம், திக்னஸ் 7.89, திக்னஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14, அதுக்கு மேல Realme UI 5.0 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.1 சப்போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, சிங்கிள் ஸ்பீக்கர் வித் Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3, மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், IP54 ரேட்டிங், ஏர் கஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, மினி கேப்சூல்ஸ் 2.0 சப்போர்ட், அதாவது டைனமிக் எஃபெக்ட் தான் இங்க கொண்டு வந்திருக்காங்க. அது போக விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் இந்த மொபைல்ல இருக்கு. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீல்டோட இந்த வட்டம் Realme C65 5G மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரி செக்மெண்ட். இங்க பேட்டரி பார்ப்போம். 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 15 வாட் நார்மலான சார்ஜரோட தான் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. ஒன் சார்ஜ் ஆச்சுன்னா 1 டே வரைக்கும் நல்ல பேட்டரி பேக்கப் இந்த மொபைல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இங்க பார்க்க போறது கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP ஒரு சாம்சங் சென்சார் JN1 சென்சார் கொண்டு வந்திருக்காங்க வித் 1.8 அப்பச்சர்ல வித் AI லென்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 8MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080 30 frames per second, ஸ்லோ மோஷன்ஸ், டைம் லேக்ஸ், ஃபில்டர்ஸ், ஸ்ட்ரீட் மோட், டூயல் வீடியோஸ், டாக்குமெண்ட் வியூஸ், இது மாதிரி நிறைய சிறப்பு அம்சங்கள் கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ வீடியோ ஸ்டெபிலைசேஷன்ஸ் இதுல கிடையாது. சோ வீடியோட ஃபுட்டேஜ் ஓவரால் குட், நல்லா இருக்கு. அண்ட் தட் இங்க போட்டோஸுமே ஓவரால் குட். இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில இமேஜஸ் வந்து புரோக்கன் ஆகதான் செய்யுது. என்னதே இருந்தாலும் பட்ஜெட் செக்மெண்ட்ல இவ்வளவுதான் நம்மளால எதிர்பார்க்க முடியும். ஓவரால் இந்த மொபைல் இருந்து எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இந்த வீடியோட அட்டாச் பண்றேன் எப்படின்னு பார்த்துட்டு உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த போனை பொறுத்தளவு வேர்ல்டு ஃபர்ஸ்ட் புது MediaTek Dimensity 6300 ஒரு 600 மார்க்கெட்டோட 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட இந்த வட்டம் கலாயிருக்காங்க இந்த போனை பொறுத்தளவு. இந்த 6300 ஃபர்ஸ்ட் போனா இந்த சிப்செட் இந்த போன்ல வந்திருக்கு. அண்ட் தட் இந்த ப்ராசஸர் ஸ்னாப்டிராகனுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் பாத்தீங்கன்னா 6 Gen 1க்கு ஈக்குவலா இருக்கும். சோ பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த போன்ல குறையே கிடையாது. நீங்க டே டு லைஃப்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ், மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ், லேப்டாப் ஜம்ப் பண்றாகட்டும், ஆப் ஓபன் பண்ண கன்சிடென்சி ஆகட்டும், சோ ஆல் ஓவர் ஆல் ரவுண்டா இந்த ப்ராசஸர் நல்லாவே இங்க பிஹேவ் ஆகுது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் நல்லாவே இருக்கு. பெஞ்ச் மார்க் ஸ்கோர்
நேனோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்லயும் டிஜிட்டல் வைஸ்ல நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்குனே சொல்லலாம். ஓவரால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல இருக்குன்னே சொல்லலாம் இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரியல்மி C65 5G ஒரு 5G போன் ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த வட்டம் ரியல்மி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 10,500 ரூபாய். 2 கலர் வேரியன்ட் 3 பேஸ் வேரியன்ட் சூஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. மெமரி கார்டும் 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். என்னோட ரெக்கமெண்ட் இந்த ஸ்டார்டிங் 464 ரெக்கமெண்டே பண்ணாதீங்க. என்னோட கணிப்பு இந்த 6/120GB வேறுங்க வெறும் ஒரு 13,500 ரூபாய். என்னைய பொறுத்தளவு இந்த 464GB என்னோட ரெக்கமெண்ட் கிடையாது. தயவுசெய்து இந்த ஒரு சாய்ஸுமே நீங்க சூஸ் பண்ணாதீங்க, இந்த ஒரு வேரியன்ட் சூஸ் பண்ணாதீங்க. என்னோட பொறுத்தளவு இந்த 6/120GB வேரியன்ட் எடுங்க. அதே நம்மளுக்கு ஓரளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா இது வந்து மேக்ஸிமம் 1 இயர்க்கு OS அப்கிரேட் வரும். ஒரு 2 வருஷத்துக்குமே செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுப்பாங்க. அதோட நீங்க ஒரு 2 வருஷம் இந்த போன் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா 4GB RAM சுத்தமா பத்தாது. நிறைய லேகிங் இஷ்யூஸ் கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. என்னதே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உள்ள சிப்செட்டா இருந்தாலும் RAM ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த இடத்துல நீங்க வீக்கர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் யூஸ் பண்ணும்போது ஒரு சில லேகிங் கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க, லேகிங் இஷ்யூ. ஸோ அதனாலதான் இந்த போன் மட்டும் கிடையாது, எந்த போனுமே பேஸ் வேரியன்ட் 4 வேண்டாம், 6 எடுங்க. இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அதுதான் ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டா இருக்கும். அப்ப அந்த 464 யார் எடுக்கலாம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ஒரு மாடரேட் யூசர், ஒரு செகண்டரி போன், வீட்டுல நம்ம பேரண்ட்ஸ் புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த 464 நல்ல கன்வீனியன்ட்டா இருக்கும். அவங்கள பொறுத்தல ஒரு மாடரேட் யூசர், ஸோ நம்மள மாதிரி ஹெவி யூசருக்கு கண்டிப்பா அந்த ரேம் போதுமானதா இருக்காது. டே டு லைஃப் இன்க்ரீஸ் ஆக. ஸோ இந்த ஒரு செக்மெண்ட் ஓவரால் இது இருந்தாலும் இந்த போன் எப்படி இருக்கு? ஒரு அருமையான ஒரு போன். கேமரா ரொம்ப பிலோ ஆவரேஜா இருக்கு. செகண்டரி சென்சார் மறந்துட்டாங்க மொத்தத்துக்கு. செல்ஃபி கேமரா ரொம்ப பிலோ ஆவரேஜா இருக்கு. பிரைமரி சென்சார் டே லைட்ல குட். மீதி அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இங்க கேமரா செக்மெண்ட்ல கிடையாது. ஓவரால் சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ்ல நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளேலுமே நல்லா இருக்கு. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கனால ஸ்மூத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளேல இருக்கு. நல்ல ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. IP ரேட்டிங் இந்த போன்ல இருக்கு. மெமரி கார்டு 2TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி கொடுக்குற காசுக்கு நிறைய விஷயங்கள் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த வருஷம் ரியல்மி C65 கலை இறக்கிருக்காங்க. அது ஒரு 5G மோட இறக்கிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் இந்த போன்ல இருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.